ஸோ ரிஷபராசிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது நல்ல உச்சமாக இருக்கும்போது சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து சுக்கிரன் வந்து புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் நல்ல வெற்றி, சந்தோஷம், குதூகலங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு செல்ஃபாக வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதனும் 11 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைங்க சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப சந்தோஷங்களும் குதூகலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுவும் நீச்சபங்க ராஜயோகம் பண்ணும்போது ஒன்றுத்துக்கும் உதவாத நினச்சது கூட டக்குன்னு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும். ஒரு குழந்தை வந்து இதெல்லாம் தேராதுன்னு நினச்சிருந்த குழந்தை வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு டிகிரி வாங்குறதோ, நல்ல ஒரு சீட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப ராசிகள் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு முயற்சிகளில் வந்து பெரிய வெற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியனும் 11 இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலங்கள், வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்த 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், சந்தோஷங்களும் குதூகலத்தையும் கொடுத்துரும். நீச்சமாக இருக்கிறனால வந்து சமயத்தில் வந்து கொஞ்சம் வந்து மன வருத்தங்கள் அப்பப்போ வந்து போகும் குழந்தைகளால். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அப்படி வந்து போகும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அது வந்து இப்போது பரிவர்த்தனையில் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல வேலையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது காமத்திரிகோணம் சொல்லுவோம். 3, 7, 11ங்கிறது காமத்திரிகோணமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இல்லீகல் அஃபேர்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, எல்லாம் உலகத்தில் நடக்கிறது தான். ஸோ நடக்கிறத வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து இப்போ வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து எந்த மாதிரி விஷயங்கள் போது தேவையில்லாத சந்தேகத்தினால இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை அங்கே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பெரிய ஒரு தொழில் மேலே ஒரு பெரிய பேராசை ஏற்பட்டு அதனால் வந்து எதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து குரு வந்து சனி வந்து 11ஆம் இடத்துல வந்து அந்த குருவை பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணங்களை திடீர்னு விபரீதமாக ஏதாச்சும் நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணி பெருசாக அச்சில்லாமங்கிற லெவலில் தான் திங்க் பண்ண வைக்கும். ஸோ அதெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா அதில் வந்து மாட்டிங்கன்னா உங்கள் லைஃப் காலிங்கிறது வந்து மைண்டில் வச்சது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, ஸோ மற்றபடி உங்கள் 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4 இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுவரை பார்த்தது.